சொல்லுங்க. வணக்கம். என்னோட பேர் மகேஷ் அழகிரி. அம்மா பேர் எழில்மதி. நானும் அம்மாவும் சேர்ந்து மகிழ் அப்படின்ற பிராண்ட் நேமில் சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த உணவு தொழிலில் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மரபு விதை திருவிழாவில் வந்து ஸ்டால் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எங்களோட ப்ராடக்ட்லேயே ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போன் கேர். இது வந்து எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன கலந்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை, முருங்கை விதை இது ரெண்டும் சேர்த்து பண்ணுறது. தினமும் இதை பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஆம்லேட் மிக்ஸ். அதாவது முட்டையே இல்லாமல் ஆம்லேட். இது சாப்பிடும்போது அப்படியே முட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதில் வந்து பியூர் வெஜிடேரியன். அதனால் தைரியமாக வெஜிடேரியர்கள் எல்லாருமே இதை வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி புரட்டாசி மாதம் நம்ம நான்வெஜ் எப்போ சாப்பிடாமல் இருக்கும், அப்போ வந்து நமக்கு நான்வெஜ் சாப்பிடணுன்ற ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா இதை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலும் வந்துடும். எங்களோட பெஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா எங்களோட சத்து மாவு. பாரம்பரிய முறையில் 27 தானியங்கள் சேர்த்து நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவோ கலக்காமல் நம்ம வீட்டு முறைப்படி தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. எங்களோட நம்பர் 8838083492. இன்னொரு நம்பர் 8190871901. இப்போ சார் நான் போனா ஆர்கானிக்ஸ்னு ஆர்கானிக் உரமெல்லாம் சேல் பண்ணிட்டுருக்கேன். நம்மள்ட்ட ஆர்கானிக் அனைத்து பயிருக்கு தேவையான ஆர்கானிக் பொருள் அனைத்துமே நம்மள்ட்ட கிடைக்கும். நான் பாண்டிச்சேரி அம்பாள் நகரில் நான் கடை வச்சுருக்கேன். போனா ஆர்கானிக்ஸ்ங்கிற பேரில் பஞ்சகாவியா, மீனமிலம், ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸு, ஆர்கானிக் பொட்டாசு, சூடமோனாஸு, பயக்குச்சி அனைத்து பொருட்களும் நம்மள்ட்ட கிடைக்கும். மீனமிலம் வந்து மாடி தோட்டத்துக்கு மற்றும் செடிகளுக்கு பயன்படுத்தா இருந்தால் 1 லிட்டர் தண்ணிக்கு 25 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். தொட்டிலையும் தண்ணி வழியாக ஊற்றலாம். பஞ்சகாயாவும் அது மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 25 ml கலந்து இப்போ செடிங்களுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணலாம். தொட்டி வழியாக நிலத்துலேயும் ஊற்றலாம். நல்ல ஒரு இது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் சார். மீனம்பழம் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். பஞ்சகாவியம் மீன்ஸ் ஒன்று கொடுக்கலாம். நல்ல வளர்ச்சி இருக்கும். மீனம்பழம் பஞ்சகாவியம் கலந்து ரெண்டுத்தையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து இது இப்போ 25 ml 1 லிட்டருங்களோட பஞ்சகாவியா 15 ml, மீனம்பழம் 10 ml கலந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரேயும் பண்ணலாம். தலைவலியாகவும் கொடுக்கலாம். அனைத்து பயிர்களுக்கும் கொடுக்கலாம். நெல், கரும்பு, வாழை, நிலக்கடலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் இது கொடுக்கலாம் சார். வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரி விதை திருவிழா இருக்கும். என் பேர் யுவராஜ், வேலூரில் வந்திருக்கேன். நம்ம தோட்டத்தோட பேர் அக்ரநிலம் சொல்லி வச்சுருக்கோம். இந்த அதாவது பட்டம் பார்த்து விதைக்கன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு காய்கறி தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதை பொறுத்ததுன்னா இந்த கால சூழ்நிலையும், இந்த மழை வர்றது, வெயில் காய்கிறது, இதை ஏற்ற மாதிரி சம்பா குருவம்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி முக்கியமான பட்டமாக பார்க்குறது இந்த ஆடிப்பட்டம். எதுக்கு இந்த ஆடிப்பட்டம் பார்க்குறாங்கன்னா இந்த விளையிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பொங்கலாக ஜனவரியில் கிடைக்கும். அப்போ வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்றப்ப அப்போ என்னெல்லாம் நீங்கள் விதைக்கலாம் அப்படின்னா முக்கியமாக கொடி காய்கறிக்கான முக்கியமான பட்டமாக இந்த ஆடிப்பட்டம் கிடைக்கும். இந்த பட்டத்தில் அவரை, பூசணி, சுரை இதெல்லாம் போகும்போது அதாவது 120 நாள் மேலே காய்க்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே இப்போ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பனி கிடைக்கும் போது உங்களுக்கு காய வச்சு உங்களுக்கு தை மாசியில் உங்களுக்கு காயாக கிடைக்கும். அதாவது அவரை, சுரை, பூசணி எல்லாமே உங்களுக்கு வந்து அப்போ ஈல்டு கிடைக்கும். இதுக்கப்புறம் தாண்டி வர்றது அதாவது புரட்டாசி, ஐப்பசி இந்த டைமில் வந்து என்னென்னா தக்காளி, கத்திரி, தக்காளி முக்கியமாக போடலாம். கார்த்திகையில் தக்காளி போடலாம். கத்திரியும் வெண்டையும் சீசன் கிடையாது, எல்லா சீசன்லையுமே நீங்கள் அதை போடலாம். கிழங்குக்கான சீசன் வந்து சித்திரை, வைகாசி. இப்போ வந்து ஒவ்வொரு சீசனுமே முக்கியமாக இந்த நாட்டு காய்கறியில் ஒவ்வொரு சீசனுமே ஒவ்வொரு விளைய வைக்கதான் இருக்கும். என்னென்னா இந்த சூழ்நிலை தான். அப்படி பிரிக்கும் போது 120 நாள் வந்து சம்பான்னு சொல்லுவாங்க. 120 நாளுக்குள்ளே வந்தால் குருவை, 120 நாள் மேலே வந்தால் சம்பான்னு சொல்லுவாங்க. இது எதை வச்சு சம்பா குருவின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது தான். அதாவது மழை காலத்தில் அதிகமாக சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அதனால் வந்து 120 நாள் மேலே விளையக்கூடியது எல்லாமே சம்பா ரகங்களாகவும், குருவை ரகங்கள் அதாவது தையில் விதைக்கிறது எல்லாமே குருவை ரகங்களாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசாக வெயில் அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து குருவை ரகங்களாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து தக்காளி, கத்திரி இதெல்லாம் தவிர இந்த சுரை, பூசணியில் எப்படி நீங்கள் சம்பா குருவை கண்டுபிடிக்கலாம்னா எந்த காயெல்லாம் பெருசாக இருக்கோ 104 நாள் மேலே காய்க்குதோ அதெல்லாமே வந்து சம்பா ரகங்கள். எதெல்லாம் சின்னதாக காய்க்குதோ அதெல்லாம் குருவை ரகங்கள். இப்போ சம்பா ரகங்கள் போட்டிங்க அப்படின்னா 120 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் விதைக்க முடியும். அதுக்கப்புறம் விதை எடுத்து திரும்ப போட்டுக்கலாம். ஆனால் குருவை ரகங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆடிலையும் போடலாம். இப்போ விதை எடுத்தீங்க அப்படின்னா தைலையுமே போடலாம். வணக்கங்க, வெல்கம் டு திரு ஆர்கானிக் ஃபுட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லாஸ்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரபு திருவிழாவில் நாங்கள் எங்கள் ஸ்டால் போட்டிருக்கோங்க.
நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம்மேட் சோப்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாலை சோப்பு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கும் மேற்பட்ட மூலிகை கலந்த சோப்பு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 14 வகையான மூலிகை கலந்த பல்பொடிங்க. இதுவும் நம்ம வீட்டில் ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தலைவலி, முதுகு வலி, இந்த மாதிரி பெயின் ரிலீஃப் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருங்க. மின்சார தைலங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீராத முழங்கால் வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டையில் உங்களுக்கு ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது வெப்பாலை தைலங்க. தீராத தோல் நோய்க்கு, சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து வெப்பாலை தைலம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வத்தல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருங்க. எல்லாமே வந்து கேரட் வத்தல், அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸாகவும் வத்தல் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மூலிகை எல்லாம் வந்து நம்ம வந்து 14 வகையான மூலிகை கலந்த இட்லி பொடி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த சாத பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் சொந்தமாக விளைய வைக்கிறதுங்க. அதுலேருந்து உங்களுக்கு நாங்கள் இந்த ஹெர்பல் இட்லி பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீட்டிலே வந்து நாங்கள் ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்ருங்க. இந்த ப்ரௌனிலாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலே வந்து நாங்கள் வந்து பிஸ்கட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனங்கிழங்கு பிஸ்கட்டுங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆவாரம்பூ பிஸ்கட்டும் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, பட்டர், இது 3 தான் நாங்கள் வந்து பேஸாக வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாக்கா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் இங்கே தரோம். நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஒரு 4 பட்டம் தாங்க. ஆடி பட்டம், கார்த்திகை பட்டம், தை பட்டம், அப்புறம் சித்திரை பட்டம். இது 4த்துலையுமே விதைக்கலாங்க. சித்திரை பட்டம் வந்து அது கிழங்குகள் அப்படி விதைக்கலாங்க. மெயினாக ஆடி பட்டத்தில் ஏன் விதைக்கிறேன்னா, இப்போ தான் மழை பெய்கிற சூழ்நிலை, கால மேற்கு தொடர்ச்சி மழை ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆடி பட்டத்தில் நம்ம விதைக்கலாம். ஆடி பட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே விதைக்கலாம். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், சொரக்காய், அவரைக்காயில் ஒரு 5-6 ரகங்கள் இருக்குது. அவரைக்காய் வந்து ஆடி பட்டத்தில் போட்டால் தான் வரும். மரவெண்டைன்னு ஒரு ரகம் இருக்குது. இது எல்லா பட்டத்துலேயும் மற்ற வெண்டைக்காலம் போடலாம். ஆனால் மரவெண்டை ஆடி பட்டத்தில் நடவு பண்ணால் மட்டும் தான் வரும். இது ஆடியில் நடவு பண்ணிட்டீங்கன்னா ஆவணி, புரட்டாசி, கார்த்திகையில் தான் இது 4 மாதம் ஆகும். 4 மாதம் வளர்ந்தப்பறம் தான் இது கார்த்திகை மாதம் தான் பூ வச்சு நல்லா காய்ப்பு. ஒரு செடியிலே வந்து 300 காய் காய்க்குங்க. மரவெண்டைக்காங்க நல்ல ரேர் வெரைட்டிங்க. இப்போ சுரக்காயில் நம்ம ஒரு 10 ரகம் வச்சுருக்கிறோம். இப்போதைக்கு கண்காட்சிக்கு வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு 60-70 ரகம் சுரக்காய்கள் இருக்குது. இது வால் சுரைங்க. சுரக்காயில் இதுலேருந்து போன வருஷம் ஒரு 300 காய் எடுத்தங்க. வால் சுரக்காய் நம்ம கிட்ட இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லாவும் நோய் தாக்கத்தில் எதிர்த்து அதிகமாகவும் வளரக்கூடிய ஒரு நல்ல ரகம் வால் சுரக்காய். நல்ல ரகம் இப்போ தான் வந்திருக்கு. வாத்து சுரக்காய் வாத்து வடிவில் இருக்கிறதுனால இது வாத்து சுரக்கான்னு சொல்கிறாங்க. போன வருஷம் இதுலேருந்து நாங்கள் ஒரு 300 காய் எடுத்தோம் ஒரே செடியிலேருந்துங்க. வாத்து சுரக்காய். அவரைக்காயில் ஒரு நல்ல ரகம் சிவப்பு கோழி அவரைங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோழி அவரைக்காய் இது இந்த ஆடி பட்டத்தில் நடவு பண்ணலாம். கோழி அவரை இதிலே ஒரு 2-3 ரகம் இருக்குங்களா. இது சிவப்பு. இதிலே பச்சையும் இருக்குது. பச்சையில் கார்னரில் சிவப்பு வர்றதும் இருக்குங்க. அவரைக்காயிலையுமே நல்ல ரகம். அவரைக்கானாலே ஆடி பட்டம் தான், மற்ற பட்டம் எதுவுமே வராது. சிட்டு சுரக்காய்ங்க. இதுவுமே ஒரு நல்ல ரகம் சுரக்காயில். இதுவுமே ஆடி பட்டத்தில் நடவு பண்ணலாம். சுரக்காய் இப்போ சிட்டு சுரக்காய். வணக்கம். நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வரோம். எங்களுடைய பிராண்ட் பேர் வந்து மாறன் ஹெர்பல். நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் புதுச்சேரி விதை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து மாறன் ஹெர்பலில் வந்து ஒரு 3 விதமான ப்ராடக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சோப்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்கோம். இதில் வந்து எங்களுடைய சோப்பு, இந்த சோப்பு பார்த்திங்கன்னா இது வந்து குப்பை மேனி. இது வெறும் குப்பை மேனி மட்டும் இல்லை, துளசி, வேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் வேப்ப எண்ணெய் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து 40% வந்து பார்த்திங்கன்னா வெப்பால் ஆயில் சேர்த்துருக்கோம். இது வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி, சொரியாசிஸ், இது தோல் வந்து தடிமனாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லா கட்டுப்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சிஸ்தான். இது மஞ்சிஸ்தான் வந்து ஒரு ரூட்டு, கேரளாவுடைய ரூட்டு. இதை வந்து நாங்கள் டைரெக்டாக கேரளாலேருந்தே வாங்கி பவுடர் பண்ணி இதில் வந்து ஆட்டுப்பாலாம் சேர்த்துருக்கோம். இது பாருங்க, எந்த ஒரு கலருமே கிடையாது. ஒரிஜினல் மஞ்சிஸ் தான். ஆயிலையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்திருக்கோம். இதில் பவுடர் போட்டு ஆட்டுப்பாலில் வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கோசரம் கோட் மில்க் சோப்பு.
இந்த கோட் மில்க் சோப் பார்த்தீங்களன்னா 1 வயசு குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பவுடரு, எந்த பால் பவுடரும் போடுறது கிடையாது. டைரெக்டாக ஃபார்மர் கையிலிருந்து சுட சுட ஆட்டுப்பாலை வந்து கறந்து எடுத்துன்னு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து குங்குமாதி சீரம். இதுதான் குங்குமாதி சீரம். ஆட்டுப்பால், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 16 வகையான மூலிகை போட்டு இது பண்ணியிருக்கோம். அதிகமாக குங்குமப்பூ போட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கருவளையம், மெலஸ்மான் கருவளையம், தோல் சுருக்கம், அப்புறம் வந்து இந்த கரும்புள்ளி இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். இது டெய்லி நம்ம கையில் நைட்டில் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். ஒன்லி ஒன் சிக்னேச்சர். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வச்சுன்னு இருப்பாங்க, சீரம்ட்டு ஒரு 4 வகையான சீரம் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி கிடையாது, ஒன்னே ஒன்று தான் வச்சுன்னு இருக்கோம். நல்ல மூவிங், ஃபாஸ்ட் மூவிங். அடுத்து நம்ம கையில் வந்து ஒரு 4 விதமான ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஜென் காலேஜ் பசங்க வந்து எல்லாத்துக்கும் இந்த நிறைய வந்து கரும்புள்ளி, அப்புறம் வந்து முகப்பரு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்கோல். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரீ எசென்ஷியல் ஆயில் போட்டு உங்களுக்கு வந்து இந்த முகப்பருவெல்லாம் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி நல்லா வந்து ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் 4 விதமாக பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கோசரம் லிப் பாம் இருக்கு. 2 லிப் பாம். இதுல வந்து வேம்பாலம்பட்டை, பீட்ரூட் இதெல்லாம் போட்டு ரெட் கலர் நல்லா திண்டடா இருக்கும். அதே மாதிரி நாட்டு ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து எடுக்கிற எசென்ஷியல் ஆயிலும் அதுல இருந்து எடுக்கிற பவுடர் வச்சு பன்னீர் ரோஸ் லிப் பாம். இது வந்து ஒரு 3 வயசு குழந்தை யூஸ் பண்ணலாம். 1 மாசம் குழந்தை புருவம் இழுக்கிறதுக்கு, பொட்டு வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதுக்கோசரமே இதை எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கெமிக்கல் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வருது. அப்படின்றதுக்கோசரம் இது எப்படி பண்றேன்னா, பாதாம் நல்லா காட்டன் இருக்கு இல்லைங்களா, பருத்தி ஆடை, அதை வச்சு நல்லா இடிச்சு அதுல பாதாம் எல்லாம் வச்சு போட்டு மூட்டை கட்டி இதை வந்து ஒரு அகல்ல போட்டு விளக்கு எரிய வச்சு அது மேல பித்தளை தட்டு ஒன்று கவுத்து அது வந்து ஒரு 5 மணி நேரம் எரிய வைக்கிறோம். அது நல்லா புகஞ்சு வந்து அந்த தட்டை திருப்பிட்டு அது நல்லா வலிச்சு நல்லா ஸ்மச் பண்ணி அது கூட விட்டமின் இ ஆயில், கிரேப் சீட் ஆயில், விளக்கெண்ணெய், பாதாம் ஆயில், அப்புறம் வந்து பீவேக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டு நமக்கு வந்து கிட்ஸுக்கோசரமே ஒரு நல்ல கண்மை காஜல்னோம் இதை செய்கிறோம். இதை போற தொட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வராது. அதுலேயே அவங்களுக்கு வந்து கிட்ஸ் ஒரு 3 வயசு, இது வந்து ஒரு 5 வயசு குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். லிப் பாம் அதே டைப்ல வந்து இது வந்து லிப்ஸ்டிக், ஆர்கானிக் லிப்ஸ்டிக், நல்ல கலர் கொடுக்கும், நல்லா திண்டடா வரும். இது வந்து பீட்ரூட். நெக்ஸ்ட் நம்ம கையில இந்த தோல் சுருக்கம் வராதுக்கு ஒரு 50 வருட பாரம்பரிய நலங்கு மாவு, வெறும் பச்சை பயிறு, கஸ்தூரி மஞ்சள் மட்டும் இல்லாம வெறும் மூலிகைகள் கொண்டு வேர்கள் அதிகமா போட்டு அரைக்கிறது நம்ம கையில நல்ல ரிசல்ட்டு. ஃபேஸ் பேக் இருக்கு, முல்தானி மெட்டி இருக்கு, இதெல்லாம் வாங்கி அதே மாதிரி நம்ம கையில நல்ல மாய்ஸ்சரைசர் கிரீம், சாஃப்ரான் கிரீம், இது வந்து நல்லா வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே நாங்கள் ஓன் ப்ராடக்ட் பண்ணுறோம். மாரன் ஹெர்பல். உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் வேணும்னா 6383236695 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.